ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, சிஸ்டர் ஆரி ஒர்க்கு போட தெரியும், ஆனால் எனக்கு அதை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தெரியாது சிஸ்டர், ஈஸியான மெத்தடில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. எப்படி ஒரு பிளவுஸை வச்சு அப்படியே நம்ம ஆரி ஒர்க் ட்ரேஸ் எடுக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈஸியான மெத்தடில் நம்ம பிளவுஸில் உள்ள மெஷர்மெண்ட்டை எடுத்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, எந்த இடத்துல நம்ம கரெக்டாக அந்த ஆரி ஒர்க் பிளவுஸை மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பிளவுஸ் நீங்கள் ஆரி ஒர்க் போட்ட பிளவுஸ் தான் உங்ககிட்ட மார்க் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க அதை எடுத்துக்கோங்க. இல்ல என்கிட்ட நார்மல் பிளவுஸ் இருக்கு அப்படின்னா அந்த பிளவுஸ்ல சுருக்கம் இல்லாம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க் போட்ட பிளவுஸ். இந்த பிளவுஸை வச்சுதான் நம்ம மார்க்கிங் பண்ண போறோம். நீங்க ஆரி ஒர்க் பிளவுஸ் மார்க் பண்ண போறீங்க அப்படின்னா கிளாத் நமக்கு 1 மீட்டருக்கு எக்ஸ்ட்ரா கூட இருக்கட்டும், 1 மீட்டருக்கு கம்மியா மட்டும் வாங்கிடாதீங்க. பிளவுஸோட சைஸை பொறுத்து நீங்க வாங்கிக்கோங்க. 1.5 மீட்டர் இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்க இப்பதான் பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா 1.5 மீட்டர் கூட வாங்கிக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி பிளவுஸை கட்டிங் போடுவோமோ அதே மெத்தடு தான். நான் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆப்போசிட்ல இருக்கு, ஃபோல்டிங் என்ன பார்த்து இருக்கு. இந்த மாதிரி தான் நான் கிளாத்தை போட்டிருக்கேன். இந்த கிளாத் பாத்தீங்க அப்படின்னா 1 மீட்டருக்கு எக்ஸ்ட்ராவே தான் இருக்கு. நீங்க 1 மீட்டருக்கு எக்ஸ்ட்ராவே வாங்கிக்கோங்க. இப்ப கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம எப்படி பிளவுஸை கட்டிங் போடுவோமோ அதே மாதிரி நமக்கு ரைட் சைட்ல நம்ம பேக் பார்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது பாத்தீங்க அப்படின்னா பட்டுலே காட்டன் கிளாத்து. இது நல்லா நமக்கு தேய்க்கலாம் வேண்டாம், அப்படியே ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தேய்க்க வேண்டாம், அப்படியே எடுத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு சுருக்கமா இருந்துச்சு அப்படின்னா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கிளாத் இந்த மாதிரி 2 இன்ச்சு கிட்ட இந்த மாதிரி கேப் விட்டுட்டு அதுக்கு மேல அளவு ப்ளவுஸ் வச்சுக்கோங்க. அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு இந்த மாதிரி இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த நீங்க கிராஸா வச்சுக்கோங்க. நம்ம எப்படி பிளவுஸுக்கு வைப்போமோ அதே மாதிரியே நீங்க வச்சுக்கோங்க. நம்ம எப்படி பிளவுஸ் கட்டிங் போடும்போது இந்த இடத்துல கிராஸா வைப்போமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த நெக் லைன் நமக்கு ஒண்ணு போல இருக்கும். இப்ப இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஆம் ஹோல் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. கழுத்துக்கிட்ட ஒரு சின்ன மார்க் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப கழுத்துக்கிட்ட ஒரு 2 இடத்துல மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு அந்த அளவை அளந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல் ஷேப்ல கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கழுத்தோட இறக்கத்துல ஒரு மார்க். நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சுக்கு கேப் விட்டுட்டு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கழுத்து இருக்கு இல்லையா, இந்த கழுத்துல இருந்து இடுப்பு வரையும் எவ்வளவு இருக்கோ அதை அளந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்படி மெஷர்மெண்ட் எடுத்து கூட மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நான் அப்படியே அளவு ப்ளவுஸை வச்சு அது மேல மார்க்கிங் பண்றேன். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை கரெக்டா நீங்க மார்க் பண்ணி அதுக்கப்புறம் கூட நீங்க கிளாத்தை வெட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு கரெக்டா இருக்கிறது இந்த நெக்கோட அகலம் மட்டும் நமக்கு பெர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா போதும். அதே மாதிரி ஷோல்டரையும் கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரோட ரெடி அளவு மார்க் பண்ணியாச்சு. இந்த ஆம் ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஆம் ஹோல் கிட்ட ரெடி அளவுக்கு நேரா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆம் ஹோலை இந்த மாதிரி டைட்டா புடிச்சிட்டு இந்த ஆம் ஹோல் கிட்ட ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்னர் ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பிளவுஸ் எடுத்துக்கலாம். இப்ப இந்த கீழே பாட்டம்ல நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, இத நல்லா டார்க்கா மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த எல் ஷேப் எடுத்துக்கலாம். நீங்க கழுத்து இறக்க மார்க் பண்ணோம் இல்லையா, இதுல ஒரு கோடு போட்டுக்கோங்க ரஃபா.
இந்த மாதிரி கோடு போட்டதுக்கு அப்புறம் இந்த கழுத்தை நம்ம 2 இடத்துல மார்க் பண்ணோம் இல்லையா? இப்ப இங்க இருந்து அகலத்தை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்ப அகலம் பாத்தீங்க அப்படின்னா 3 இன்ச் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல 3 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டா? இந்த இடத்துலயும் அந்த 3 இன்ச் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்ப ஃபுல்லா நம்ம கோடு போட்டுக்கலாம். கொஞ்சம் டார்க்காவே நீங்க கோடு போடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஆப்போசிட்ல அப்படியே ட்ரேஸ் ஆயிரும். இப்ப ஷோல்டரோட ரெடி அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டரோட ரெடி அளவுக்கு நேர ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்ப இங்க மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ரஃபா தான் மார்க் பண்றோம். நம்ம லைனிங் பிளவுஸ இந்த கழுத்தோட அளவு மட்டும் நமக்கு கரெக்டா இருக்கணும். நீங்க அதுக்கப்புறம் லைனிங் பிளவுஸ்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஷோல்டரோட ரெடி அளவு. நம்ம தையலுக்காக 1/2 இன்ச் விடல. இது ரெடி அளவு தான் மார்க் பண்ணிருக்கோம். அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கழுத்தை வரைஞ்சிக்கலாம். 1/2 இன்ச் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அப்படியே மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பிளவுஸ்ல எப்படி மார்க் பண்ணோமோ அதே மெத்தட் தான். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு பாயிண்ட் தள்ளி இந்த மாதிரி கோடு போட்டுட்டு வாங்க. எதுக்காக அந்த ஒரு பாயிண்ட்னா, நம்ம இங்க இருந்து தான் அந்த செயின் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம தையல் போடும்போது அந்த பீடு வந்து உடையாம நீட்டா வரும். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து செயின் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ஆம்ஹோலுக்கு 1.25 இன்ச்சு மாதிரி மார்க் பண்ணிட்டு ரப்பா கோடு போட்டுக்கலாம். இங்கிட்டு நம்ம 1.5 இன்ச்சோ இல்ல 2 இன்ச்சோ தையலுக்காக விட்டுக்கோங்க. உங்களுக்கு பிளவுஸ் மார்க் பண்ண தெரிஞ்சாலே நம்ம இது ஈஸியா மார்க் பண்ணிடலாம். உங்களுக்கு பிளவுஸ் கட்டிங் தெரியல அப்படின்னா நீங்க கழுத்தோட மார்க்கிங் மட்டும் கரெக்டா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ண தெரியல அப்படின்னா நீங்க அளவு பிளவுஸ் அப்படியே போட்டு இந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பேக் மார்க் பண்ணியாச்சு. இதை எப்படி ட்ரேஸ் எடுக்கிறதுனா, டார்க்கா மார்க் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இது வந்து ஷோல்டரோட ரெடி அளவு. தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம விட்டுக்கணும். இப்போ கிளாத்தை வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்ப கிளாத்தை திருப்பி விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஷேட் வந்து அழகா கிடைச்சிருக்கும். உங்களுக்கு வீடியோல தெரியுதான்னு தெரியல. ஆனா நீங்க டைரக்டா மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டா நமக்கு ஷேட் கிடைக்கும். அது மேல அழகா ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. கரெக்டா அந்த கோடு போட்டுட்டு அந்த வளைவுமே நமக்கு கிளியரா தெரியும். அது மேல அழகா இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அதோட அளவை வந்து நம்ம கரெக்டா அந்த சைடு உள்ள மாதிரியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு நேர ஸ்கேல் அந்த மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுக்கோங்க. இப்போ 1/2 இன்ச் தள்ளி கீழே ரெடி அளவு மார்க் பண்ணிருப்போம் இல்லையா? அதுக்கு நேர இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஷோல்டரோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஷோல்டரோட அகலம் அந்த சைடு அளந்து பாருங்க. 2.5 இன்ச் இருக்கு. இந்த 2.5 இன்ச்சா மறுபடியும் நீங்க இந்த சைடு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ரஃபா தான் மார்க் பண்றோம். லைனிங் பிளவுஸ்ல நம்ம கரெக்டா மார்க் பண்ணிட்டு கட்டிங் போட்டுக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் மார்க் பண்ண தெரியல அப்படின்னா கழுத்து மட்டும் கரெக்டா இந்த மாதிரி யூ ஷேப்ல வரைஞ்சுக்கோங்க. இப்ப ஆம்ஹோலோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா 5.25 இன்ச் இருக்கு. இதை நான் கரெக்டா இந்த சைடும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சைடு உள்ள மாதிரியே எல் ஷேப் நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதே மாதிரி ஆம்ஹோலுக்காக 1.25 இன்ச் மார்க் பண்ணிட்டு நான் அந்த கர்வ் வரைஞ்சுக்கிறேன். நமக்கு கழுத்தோட ட்ரேஸ் மட்டும் கரெக்டா மார்க் ஆனிச்சுன்னா போதும். இதெல்லாம் நம்ம அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணிக்கலாம். அந்த சைடு எவ்வளோ இருக்கோ அதை அளந்து எடுத்துட்டு கூட நம்ம ரெடி அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கிளாத்ல ஃபோல்டிங் தெரியுது இல்லையா? அதை சென்டரா நோட் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம அந்த சைடு எவ்வளோ அளந்தோமோ அதை நீங்க வச்சுட்டு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் கீழே நம்ம 2 இன்ச் வந்து விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 2 இன்ச்சை இந்த சைடு அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆம்கோல் கிட்ட நம்ம எல் ஷேப் வரைஞ்சோம் இல்லையா, அதுல இருந்து ரெடியலவ் வரை எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இப்போ 4.5 இன்ச் இருக்கு. அதே மாதிரி நான் அந்த எல் ஷேப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா இந்த சைடு, அதுல இருந்து ஒரு 4.5 இன்ச் ரெடியலவ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் இதையும் ஒன்று போல இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்போசிட்ல ட்ரேஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து நல்லா கிளாத்தை வந்து டார்க்கா மார்க் பண்ணி விட்டுட்டு ட்ரேஸ் பண்ணீங்கனாலே நமக்கு அங்கிட்ட உள்ள அளவுமே நமக்கு அப்படியே ட்ரேஸ் ஆயிரும். நான் லைட்டா மார்க் பண்ணனால எனக்கு தெரியல. இப்போ அளவு பிளவுஸ் வந்து நீங்க அந்த கழுத்து மேல வச்சு பாருங்க. அளவு பிளவுஸை நம்ம மார்க் பண்ணதுக்கு மேல வச்சு பாருங்க. கரெக்டா அந்த கழுத்து வந்து இருக்கு. நம்ம கிளாத்தோட ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, அது வந்து சென்டர் பாயிண்ட். அதுக்கு மேல நீங்க நம்மளோட அளவு பிளவுஸை வச்சு பார்த்தீங்கனாலே நமக்கு தெரியும் கழுத்து எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டா மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. உங்களுக்கு இதெல்லாம் மார்க் பண்ண தெரியலனா கூட நம்ம கழுத்து மட்டும் கரெக்டா மார்க் பண்ணாலே போதும். இப்போ பேக் பார்ட்ல அவ்வளோதாங்க. நம்ம எப்படி ஃபோல்டிங்ல இருந்துச்சோ அதே மாதிரியே நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபோல்டிங் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரைட் சைடு வந்து பேக் எடுத்திருக்கோம் இல்லையா, இப்போ நமக்கு லெஃப்ட் சைடு வந்து ஸ்லீவ் எடுக்கணும். ஸ்லீவ் நம்ம எப்படி நார்மல் பிளவுஸ்ல வந்து மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி இப்போ 2 ஃபோல்டிங்கா இருக்கு கிளாத்து. நம்ம மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃபோல்டிங் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லீவ்ல வந்து கீழே வந்து நீங்க 1 இன்ச்சோ இல்ல 1/2 இன்ச்சோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கோங்க. நம்ம அந்த சைடு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு கிளாத் வந்து அட்டாச் பண்ற மாதிரி தான் வரும். நீங்க ஸ்டிச் பண்ணும்போது உங்ககிட்ட மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த சைடு வந்து கிளாத் அட்டாச் பண்ணாதான் நம்ம ஃப்ரேம்ல வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சுக்கு கீழே ரஃபா மார்க் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேல அளவு ப்ளவுஸை வச்சுக்கோங்க. இப்போ வச்சதுக்கு அப்புறம் இது மேலே நம்ம அழகா ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவோட பாட்டம்ல எவ்வளோ அளவு இருக்கோ அதை இந்த மாதிரி அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஆம் ஹோலோட லென்த்தும் கரெக்டாக அளவு பிளவுஸ்ல எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அளவு பிளவுஸ்ல ஸ்லீவோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. கரெக்டா அந்த ஸ்லீவோட லென்த்துக்கு நேர நீங்க ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அளவு பிளவுஸ் எடுத்துட்டு நம்ம ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேல இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டதுக்கு அப்புறம் நம்ம மேல வந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விடுவோம் இல்லையா, அது மாதிரி நீங்க விட்டுக்கோங்க. இப்ப தையலுக்காக மார்க் பண்ணதுக்கு அப்புறம் மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச் மட்டும் நீங்க மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. எதுக்காக இந்த 1.5 இன்ச் அப்படின்னா நம்ம அந்த கர்வ் மாதிரி வரைவோம் இல்லையா, அதுக்காக இந்த 1.5 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிட்டு அந்த சைடு ஆம்கோலோட லென்த் மார்க் பண்ணோம் இல்லையா, அது வரையும் இந்த மாதிரி கோடு கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப மார்க் பண்ணதுக்கு அப்புறம் லைட்டா அந்த மாதிரி கர்வ் வரைஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம ரஃபா தான் மார்க் பண்றோம். லைனிங் பிளவுஸ்ல தான் நம்ம கரெக்டா மார்க் பண்ணணும். இது உங்களுக்கு ஜஸ்ட் நம்ம வந்து இந்த பீடு எல்லாம் கரெக்டா இந்த பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம போடுறதுக்காக தான் இந்த இதெல்லாம் நம்ம மார்க் பண்றோம். அந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சோ 1 இன்ச்சோ இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளவுதாங்க. இப்ப வந்து நம்ம மார்க் பண்ண எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா டார்க்கா மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கிளாத்தை வந்து ஆப்போசிட்ல போடும்போது ட்ரேஸ் ஆகும் நமக்கு. இப்ப இந்த மாதிரி கிளாத்தை வந்து 2ஆ எடுத்து விட்டுட்டு ஆப்போசிட் பார்த்து ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. கரெக்டா ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. கிளாத் வந்து ஒண்ணு போல இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு நல்லா தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு 2 சைடுமே அந்த ட்ரேஸ் வந்து கிடைக்கும். இப்போ கிளாத்தை வந்து திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி கிடைச்சிரும். அது மேல நீங்க மறுபடியும் நல்லா டார்க்கா மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு சைடு தான் ஸ்லீவ் எடுத்திருக்கோம். இப்போ ஆப்போசிட்லயும் நமக்கு அந்த ட்ரேஸ் கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக நல்லா டார்க்கா மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல பக்கம், அதாவது இந்த சைடு தான் நம்ம ஆரி போடுவோம். அது மாதிரி நம்ம அடுத்த சைடு ட்ரேஸ் ஆகுறது வந்து உள்பக்கம் பார்த்து வெளிப்பக்கம் பார்த்து தான் நமக்கு ட்ரேஸ் ஆகும். அதனால நீங்க நல்லா டார்க்கா மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப மார்க் பண்ணிட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இப்ப கிளாத் எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு உள்பக்கம், அதாவது அடுத்த ஸ்லீவ்ல உள்பக்கம் பார்த்து தான் ட்ரேஸ் ஆயிருக்கு. இப்ப நம்ம அந்த சைடு ட்ரேஸ் இதை கொண்டு போனோம். அதே மாதிரி இதை நல்லா நல்லா டார்க் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டா நமக்கு அந்த ஷேடு தெரியும். அது மேல கரெக்டா மார்க் பண்ணி விட்டுக்கோங்க.
கீழே பாட்டம்ல எவ்வளோ இன்ச் இருக்கோ அதை கரெக்டா மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப மார்க் பண்ணதுக்கு அப்புறம் தட்டி விட்டுக்கோங்க. அது ஆப்போசிட்ல நமக்கு ட்ரேஸ் ஆயிரும். இதுதான் வெளிப்பக்கம். இந்த சைடு தான் நம்ம ஆரி போடணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல நமக்கு லைட்டா ட்ரேஸ் ஆயிருக்கும். அது மேல மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வீடியோல லைட்டா தான் தெரியுது. ஆனா நீங்க ட்ரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ரெண்டு சைடு ஸ்லீவுமே அழகா மார்க் பண்ணியாச்சு. இந்த மெத்தட்ல தான் நம்ம மார்க் பண்ணணும். அப்பதான் அழகா ரெண்டு சைடுமே நமக்கு அந்த ட்ரேஸ் கிடைக்கும். வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறுபடியும் எப்படி ஃபோல்டிங்ல இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்லீவும் பேக் பார்ட்டும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்ப ஃப்ரண்ட்டை தான் நம்ம மார்க் பண்ணணும். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ்ல நம்ம வி வச்சிருப்போம் இல்லையா, அதாவது கொக்கி வச்சிருப்போம் இல்லையா, அந்த சைடு தான் நம்ம ஆரி ஒர்க் வந்து போடுவோம். கொக்கி சைடு நம்ம ஆரி ஒர்க் போட மாட்டோம். நீங்க கழுத்தை வந்து எப்பயும் கட்டிங் போடும்போது நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா, கழுத்தை அந்த மாதிரி மார்க் பண்ணிடாம கொக்கி சைடு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு அந்த சைடு தான் நம்ம கழுத்து மார்க் பண்ணணும். இப்ப இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா கொக்கி சைடு தான் நம்ம ஆரி போடுவோம். அளவு ப்ளவுஸை கரெக்டா கழுத்தை ஒன்று போல வச்சுக்கோங்க. கழுத்தை ஒன்று போல வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த கிராஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க ஸ்லீவோட அட்டாச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது இடையில வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சுக்கோங்க. நல்லா ஃபுல் கிராஸ்ல வைக்கணும். ஸ்ட்ரைட்டா வச்சிடாதீங்க. நல்லா ஃபுல் கிராஸ்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஆம்ஹோல் வளைவு இருக்கு இல்லையா ஸ்லீவு கிட்ட, அதுவுமே கரெக்டா ஒன்று போல எடுத்து விட்டுக்கோங்க. பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஷோல்டரும் கழுத்தும் தான் கரெக்டா தேவைப்படும். அதனால மேல ஷோல்டரையும் கழுத்தையும் இந்த மாதிரி ஒண்ணு போல மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஆம் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த சைடு ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அளவு ப்ளவுஸ் எடுத்துருங்க. இப்ப எடுத்துட்டு நம்ம மார்க் பண்ண கழுத்துக்கு நேர கரெக்டா ஸ்கேல் வச்சு நல்லா டார்க்கா மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கழுத்தோட அளவை வந்து அழகா அந்த கர்வ் எல்லாம் அழகா வரைஞ்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஆரி போடும்போது நமக்கு நீட்டா வரும். இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஷோல்டரோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு. அதை மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு போட்டுருக்கோங்க. கோடு போட்டுட்டு நம்ம இந்த சைடு ஆம்கோல் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நேரம் ஒரு எல் ஷேப் வரைஞ்சிட்டு 1.25 இன்ச் வந்து கர்வுக்காக மார்க் பண்ணி அந்த கர்வ் வரைஞ்சுக்கோங்க. நீங்க இந்த ஆம்கோல் கூட மார்க் பண்ணாட்டியும் பரவாயில்ல. நீங்க கழுத்து மட்டும் மார்க் பண்ணிட்டு நீங்க டைலர்ட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அழகா தச்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி செயின் ஸ்டிச்சுக்காக ஒரு 1 பாயிண்ட் வந்து முன்னாடி தள்ளி இந்த மாதிரி டாட் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப அவ்வளவுதாங்க. நம்ம ஃப்ரண்ட் பார்ட்ல சிம்பிளா இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்ல ட்ரேஸ் கிடைச்சிரும். நம்ம ஆப்போசிட்ல ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ட்ரேஸ் தேவையில்ல. எதனால அப்படின்னா நம்ம ஒரு சைடு மட்டும்தான் நம்ம ஆரி போட போறோம். அதாவது பாக்கோக்கி சைடு தான் ஆரி போட போறோம். அதை நம்ம அழகா மார்க் பண்ணியாச்சு. ஆப்போசிட்ல நமக்கு ட்ரேஸ் தேவையில்ல. இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கிளாத்லாம் நம்ம பட்டிக்காக எடுத்துக்கலாம். இப்ப அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இந்த மெத்தட்ல நீங்க ஆரி போட்டு பழகுனீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஆரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஸ்டிச் பண்றா இருந்தாலும் சரி, இல்ல டைலர்ட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ண கொடுத்தாலும் சரி, ஆரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்றதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மெத்தட்ல நீங்க ஆரி ஒர்க் வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். டாடா பாய்.